கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற உரைநடை பார்க்க போகிறோம். இயல் 1 6th நியூ புக். நுழையும் முன் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். அதுதான் முன்னாடிலாம் ஆசிரியர்கள் வீட்டுக்கே தாங்கி மாணவர்கள் கல்வி கற்றிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் நாள்தோறும் ஆசிரியர்கள் வீட்டுக்கு சென்று கல்வி கற்று வந்தனர். அதுக்கப்புறம் பொதுவான ஒரு இடத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள், ஒரு சில ஊரில் மட்டும் பள்ளி இருந்துச்சு. இப்போ இன்று பள்ளிகள் எண்ணிக்கை நிறைய அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தான் உங்களோட கல்வி கண் திறந்த காமராசர். ஸோ நிகழ்வு 1ல் என்ன நடக்குதுன்னா, காமராஜர் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு சிறுவனை பார்க்குறாரு. ஸ்கூல் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விடுமுறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இல்லைங்கய்யா, எங்கள் ஊரில் கிடையாது பள்ளிக்கூடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த சிறுவன். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் பள்ளிக்கூடம் அமைச்சா நீங்கள் படிப்பீங்களான்னு கேட்பாரு. ஸோ படிப்போம்னு சொல்லும்போது ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க முடிவு செஞ்சார். அதுக்கப்புறமா அது நிகழ்வு 1ல் நடக்குது. நிகழ்வு 2ல் மாணவர்களும் படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட தூரம் நடந்தால் கழிச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஊருக்கு ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் இருக்கணும்னு ஒரு திட்டம் அதுக்கப்புறமா பண்ணார். அதுக்கப்புறம் நிகழ்வு 3ல் ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் தேசிய கொடி ஏற்றிட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் மயங்கி விழுந்துட்டான். ஸோ அவனை தண்ணி தெளித்து எழுப்பும் போது காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சாப்பிடலன்னு சொல்கிறான் அந்த மாணவன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு வேலை உணவாச்சும் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முடிவு பண்ணுவார். அதுக்கப்புறம் நிகழ்வு 4ல் பரமக்குடி தரைப்பாளையம். ஸோ பரமக்குடி தரைப்பாலத்தில் வந்தார். அப்போ பார்க்கும்போது அந்த காட்டாற்றில் தண்ணி போயிட்டுருக்கும். மழை டைமில் ரொம்ப கிராஸ் பண்ணி போக முடியாது. பசங்கள்லாம் மழை காலத்தில் மட்டும் பசங்க பள்ளிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவும் அங்கே அந்த காட்டாற்றில் தண்ணீர் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பக்கத்து மாணவர்கள் எப்படியும் பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மழை காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்துக்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் முடிப்பதற்குள் நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஒரு பக்கம் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு காமராஜர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆடுமைக்க சிறுவர்கள் கிட்ட கேட்டு பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் அவரும். அதுக்கப்புறம் குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்க முடியாது, அதுக்காகவும் யோசிச்சார். அதுக்கப்புறம் பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு பண்ணார். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக அவர்கள் வாழும் இடங்களையே பள்ளிக்கூடங்களையே திறக்க செய்த சிந்தனையாளராக தெரியுமா? அவர் தான் கல்வி கண் திறந்தவர் காமராஜர். காமராஜர் கல்வி கண் திறந்தவர்னு தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர். முதல்வர் காமராஜர்னு சொல்லுவாங்க. இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் உண்டு. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்மவீரர், கருப்புகாந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமராஜரின் கல்வி பணிகள் சொல்கிறாங்க. என்னென்னா, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 6,000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்துச்சான். அதை திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீர்மானம் நடத்தியிருக்காரு, நடைமுறையும் படுத்திருக்காரு. மாணவர்கள் பசியின்றி மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். பள்ளிகளை வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நிறைய நடத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவர் 6,000 தொடக்க பள்ளிகளை மூடப்பட்டு இருந்துச்சு இவர் முதலமைச்சராக இருக்கிற டைமில். அதை திறக்க ஆணையிட்டார். இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டம், ஒரு வேலையாச்சும் அந்த குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். சீருடை, அதை ஈக்குவலாக பார்ஷாலிட்டி, ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்கணும்னு சீருடை கொண்டு வந்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, நிறைய மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறுவனத்தை கொண்டு வந்திருக்காரு. பல கிளை நூலகங்களையும் தொடங்கியிருக்காரு. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லத்துக்கு அது எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. அரசுமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இப்போ நம்ம போயிட்டு அதை விசிட் பண்ணலாம். ஸோ சென்னை மெரினா கடற்கரையில் சிறை வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அது உள்நாட்டு விமான நிலையம் சென்னையில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபமும் இருக்குது. 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கொள்வாங்க, மெயின் இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர்னு பல்கலைக்கழகம் வச்சிருக்காங்க. செகண்ட், நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கிச்சு. தேர்ட் பாயிண்ட் இவருக்கு சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம், இந்த 2 இல்லத்திலையும் ரெண்டுமே அரசுரிமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இவரோட சிலை மெரினாவில் இருக்குது. அதுக்கப்புறம் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜரோட பெயர் தான் வச்சிருக்காங்க சென்னையில். கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபம் எப்போ வச்சாங்கன்னா 2/10/2000, அதாவது அக்டோபர் 2 அமைக்கப்பட்டுச்சு. காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது.
ஸ்பிளண்ட் பிளாங்க்ஸ் பார்க்கலாம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம் கேட்குறாங்க. என்ன காரணமாக இருக்கும்னா, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அதுதான் காரணம். பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பசி கூட்டல் இன்றி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. ஸோ குழந்தைகள் பள்ளி ஏற்று தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார். சீருடை. காமராஜர். கல்வி கண்டிருந்தவன் என மனதார பாராட்டியவர் இது பெரியார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் லைக் மை சேனல். இஃப் யூ லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம். பை.